அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். யாருமே எதிர்பாராத ஒரு சில எக்ஸ்க்ளூசிவ் விஷயங்களை பார்த்தீங்கன்னா தற்போது பத்திரிகையாளர் பாண்டே அவர்கள் வெளியிட்டிருக்காரு. அது என்னன்றதை வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தானே தேர்தல் முடிஞ்சிருக்கு அப்படின்னு ஓய்வு பெற்றிருக்க நிலையில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 26 தேர்தலுக்காக தயாராகியிருக்காங்க. இதில் சீமானவர்கள் என்னென்ன புதிய விஷயங்களை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிர்வாகிகளிடம் மீட்டிங்காக போட்டு நிறைய விஷயங்களை பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பொதுக்கூட்டங்களில் என்னென்ன பண்ணணும், எந்தெந்த தொகுதியில் நம்ம இன்னும் வலுப்பெறணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி கட்சிகள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அலுவலகத்தை தேடி வராங்க அப்படின்றதான் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸாக இருக்கு. ஏற்கனவே பாண்டே அவர்கள் ஒரு நியூஸ்ல வெளியிட்டிருந்த மாதிரி 26ல் சீமானுடைய தலைமையில் கூட்டணி நடக்கும் அப்படின்றத நிரூபிக்கும் வண்ணம் நிறைய கட்சிகள் பார்த்தீங்கன்னா சீமானை தேடி வர்றதும் அதுக்கு பிறகு கூட்டணி குறித்து பேசுறதும் தான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவே பார்க்கப்படுது. ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் சீமான கட்சியை கலைக்கிறதுக்காகவும் இல்லை அந்த கட்சியிலிருந்து விலகி அவங்களுடைய கட்சியில் இணையறதுக்காகவும் தான் பார்த்தீங்கன்னா இத்தனை ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் சீமானவர்களுக்கு கிடைத்த ஒரு விஷயமாக இருந்துச்சு. தற்போது தான் பார்த்தீங்கன்னா பாண்டே அவர்கள் வெளியிட்ட நியூஸுக்கு ஏற்ற மாதிரி பிற கட்சிகள் சீமானுடைய தலைமையில் கூட்டணி வச்சுக்கிறதுக்காக வராங்க அப்படின்னு நினைக்கும் போதே நாம் தமிழர் கட்சியின் மிகப்பெரிய சாதனையாகவே பார்க்கப்படுது. இந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா நேற்று தினம் நேர்காணலில் பாண்டே அவர்கள் வெளியிட்டிருந்தாரு. பாண்டே அவர்களுடைய வீடியோ அப்படின்னு சொன்னாலே சீமானை குறித்து அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு பார்க்கறதுக்காக அனைவருமே ஆவலாக இருப்பாங்க. ஏன்னா ரவீந்திரன் துரைசாமி பாண்டே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே கள நிலவரம் என்னவோ அதற்கு பிறகு மக்கள் மத்தியில் சீமானுக்கு எந்த அளவுக்கு ஆளுமை இருக்கு அப்படின்றத பற்றியும் நேரடியாகவே கருத்து கணிப்புகளை நடத்தி அந்த கருத்து கணிப்பு தகவல்களை நேர்காணலில் பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா மக்கள் அதிக அளவில் ரவீந்திரன் துரைசாமி பாண்டே இவங்களுடைய வீடியோக்களை பார்க்கறதுக்கு கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில் பாண்டே வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்றைய தினம் நடக்க போற நாம் தமிழர் கட்சியுடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நிச்சயமாக நெறியாளர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேள்வி கேட்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாகவே பாண்டே அவர்கள் சொல்லிட்டா நிச்சயமாக அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு தான் தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலவரம் இருந்துட்டு இருக்கு. மேலும் இந்த வகையில் இந்த ஒரு நியூஸ் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் தெரிஞ்சுக்க முடியும். மேலும் இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.